நமஸ்காரம். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம். காளிகாம்பாள் கோவில் எங்கள் எல்லாரையும் ரொம்ப அழகாக கூப்பிட்டு ரொம்ப பயங்கரமான மரியாதை பண்ணினா அந்த இடத்துக்கு நான் உங்கள் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போகிறேன். இதை பம்மலில் ஒரு ஆற்றுல சுவாமியோட அழகான விக்கிரகம் வச்சு அவ்வளோ அழகாக ஸ்ரத்தைன்னா ஸ்ரத்தை அவள் ஆக்சுவலி பரணி நட்சத்திரத்துக்கு கொண்டு வச்சா. ஸோ இது செகண்ட் ஆனிவர்சரி. அந்த செகண்ட் ஆனிவர்சரியை பிறந்த நாளைக்கு அவ்வளோ விமர்சனையாக ரொம்ப அழகாக 10 நாள் விழாவாக கொண்டாடினா. என்ன விதமான அலங்காரங்கள், அதை பார்க்குறதுக்கு 1000 கண்கள் காணாது. நாங்கள் எங்களை கூப்பிட்டுருந்தா நாங்கள் எல்லோரும் போனோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சர்வீஸ் பண்ணினோம். நாங்கள் சர்வீஸ் பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உள்ளுக்குள்ளே போய் அவள் அலங்காரத்தை பார்த்தா அப்பாப்பாப்பாப்பா அப்படி ஒரு அலங்காரம். அதுக்கும் மேலே எல்லா வாசனை திரவியங்கள் அத்தனையும் வச்சு அப்படியே கம வாசமாக இருந்த அம்பாள். அதுக்கப்புறம் சோடச உபச்சாரங்கள், அத்தனை பழங்கள், ஸ்வீட் லட்டு, என்ன விதமாக எப்படிலாம் சுவாமியை அவ்வளோ ஆராதிக்கிறா பார்த்தேடா. இதுலேருந்து அண்ட் இதெல்லாம் பண்ணினது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டேன்னா, ரொம்ப சின்ன வயசு பசங்க, நல்லா காலேஜ் கோயிங் பாய்ஸ் அவ்வளோ அழகாக ஸ்ரத்தையாக மந்திரங்களாக இருக்கட்டும், தீபாராதனையாக இருக்கட்டும், பக்தி ஸ்ரத்தையாக எல்லா விஷயமும் தெரிஞ்சு ரொம்ப நிஜமாக அவள் இந்த மாதிரியும் பசங்க இருக்காளா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. நிஜமாக அதெல்லாம் நான் கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் அங்கே நேற்று பண்ணின அத்தனை பசங்களுக்கும் நான் மனசார நமஸ்காரம் பண்ணுறேன். கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அவள் நன்னா ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தோடு நன்னா இருக்கணும். மென்மேலும் அவள் கோரிக்கைகள்னு அம்பாள் நன்னா கேட்டு செவிசாச்சு அவளை நன்னா வச்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்னா அவ்வளோ பேரும் அவ்வளோ ஸ்ரத்தையாக ஒன்று மாற்றி டக்குன்னு எல்லாரும் எடுத்து தரா. ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஒவ்வொரு பரணி நட்சத்திரத்துக்கும் அவள் ஒரு பூ போட்டு சுவாமியை அர்ச்சனை பண்ணுவாள். இந்த வாட்டி கடைசி தட் இஸ் ஒரு வருஷம் இந்த பரணிக்கு தாமரைப்பூ போட்டிருந்தா. தாமரைப்பூவை எங்களை விரிக்க தட் இஸ் மலரை விரிக்க வச்சோன்னா நாங்கள் எல்லோரும் பண்ணினோம். அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஒரு லைட்டர் சைடில் என்னென்னு கேட்டேன்னா, நேற்று நம்ம பிஜேபியும் வந்ததுக்கு அது ஒரு கோரிலேஷன். அதுவும் ஒரு சும்மா ஒரு லைட்டர் பார்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ கடவுளே இதை கொடுத்தாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து ரசிங்கோ. அந்த பசங்களை அத்தனை பேரையும் நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ ப்ளீஸ். நிஜமாக அவள் அவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுறா. எனக்கு இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி பசங்கள்லாம் இருக்கா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஓகேவா? தேங்க்யூ. ஷீலா மாமி அதெல்லாம் போட மாட்டேன். மீனலோச்சனி தேவி தேவாதி தேவ சுந்தரேஷ தேவாதி தேவ சுந்தரேஷ சித்தம் சுந்தரி அம்பா சித்தம் भुवन सुंदरी अम्बा देवी तुनै वाणी अலைமகள் கலைமகள் படித்தீர்வாணி அமுதனய இனிய முத்தமிழ் வளர்த்த அமுதனய இனிய முத்தமிழ் வளர்த்த தேவி
அம்பசிதம் நவபுவன சுந்தரி அம்பாதேவி நீயே துணை வாடி அலைமகள் கலைமகள் படித்தீர்வாடி அமுதனய இனிய முத்தமிழ் வளர்த்த அமுதனய இனிய முத்தமிழ் வளர்த்த நீயே துணை தென்மதுரையில் வாழ் மீனலோசனி தேவி
உமையாளோடு உடனாகிய ஒரு ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி ஓம் சர்வமங்கள மாதயே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் ராஜாய ரசனசாயினே நமோ பயமரி சரணாய துர்மணே சமேதா மாதா Om